உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சித்தர்களுக்கும் 2000 வருடங்களுக்கு மேலாக இமயமலையில் இன்னும் இளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் மகா அவதார் பரம்குரு பாபாஜி அவர்களுடைய பாத கமலங்களில் இந்த காணொளியை சமர்ப்பிக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நமக. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஒரு நடிகனின் டைரி. எஸ், ஸோ ஆஃப்டர் அ லாங் வெயிட் எனக்கு இந்த இடத்துக்கு நான் வரணும்னு ரொம்ப ஏங்கி இப்போ தான் எனக்கு அதுக்கான டைம் அமைஞ்சு இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது என்ன இடம் அப்படின்னா 3, 2 அமைதியின் ஆழத்தில் நான் என்னை மறக்கிறேன். உங்கள் பேரொளியில் ஆத்மா கரைந்து போகிறது. காலம் நின்ற தேசத்தில் தேடல்கள் முடிவடைந்தன. எஸ், மகா அவதார் பாபாஜி கேவ் என்னுடைய ரொம்ப வருஷ கனவு இது. ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஆக்டருடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிறத விட ரஜினிகாந்த் அப்படின்ற ஹியூமன் பீயிங்கோடைய ரொம்ப பெரிய ரசிகன் நான். அவருடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் டிஃபர்ஸ், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த ஒரு ரசனைன்றது எனக்கு இன்றைக்கி நேற்றி வந்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன், பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னா அது ரஜினி சார் மட்டும்தான். ஸோ பாபா படம் பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த இடத்துக்கு வரணுன்றது ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரையும் போல் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அந்த புக்கு நான் படித்தேன். அந்த புக்கு படித்ததுலேருந்து எனக்கு பாபாஜியை இங்கே அவருடைய இந்த இடத்துக்கு நான் வரணுன்றது நான் ரொம்ப ஏங்கினேன். பட் எப்போவுமே சில இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இடங்கள்லாம் நம்ம வரணும்னு நினச்சா அது அமையாது. அவங்க நினைக்கணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஆன்மீக இடங்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற அந்த தெய்வம் நினைக்கணும் நம்ம வரணும் அப்படின்ட்டு. அப்போ தான் அது அமையும். ஸோ எனக்கு பின்னாடி டைரெக்டாக அங்கே இருக்க பாருங்கள் கேமில், உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. என்னுடைய எக்ஸாக்டாக என்னுடைய கை எங்கே இருக்கோ அந்த ஸ்பாட், அந்த தான் கேவ். ஸோ இப்போ நம்ம இங்கே இருந்து நம்ம காரில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும். எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட்டு தான் கேவ். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் இங்கே நான் வரணும்னு நான் ரொம்ப 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 ஏங்கியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இடத்துக்காக தான் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய விலாக், என்னுடைய சேனலில் என்னுடைய ட்ராவல் விலாக் இங்கே தான் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னுடைய மகாகுருவுடைய சன்னிதானத்தில் அதை நான் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அவருடைய கருணையினால் எனக்கு இப்போ அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நான் தங்கி இருக்கிறதே இந்த குக்குச்சினா அப்படிங்கிற கிராமத்தினுடைய ஐகான் ஜோஷி கெஸ்ட் ஹவுஸ். எஸ், நம்ம தலைவர் வந்தால் அவர் தங்குற அதே கெஸ்ட் ஹவுஸில் தான் இப்போ நானும் தங்கியிருக்கேன். இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள். எனக்கு சொல்ல தெரியல எப்படிங்கிறது. இட்ஸ் லைக் என்னமோ நம்ம ரொம்ப நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு இப்போ இங்கே வந்த உடனே இட்ஸ் லைக் ஐ ஃபெல்ட் ஹோம். அப்படி இருக்குது. ரொம்ப மனசு அமைதியாக. பாபா படத்தில் தலைவர் ஒரு டைலாக் சொல்வார், பாபாஜி இருக்கிற இடம் எவ்வளோ சாந்தமாக அமைதியாக இருக்குது தெரியுமாமான்ட்டு. அது படத்தில் வசனமாக பார்த்தது. இப்போ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அது எவ்வளவு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ சாந்தமாக இந்த இடமே சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி இருக்குது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. ஸோ டைம் வேறு ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். இன்றைக்கி நைட் இங்கே தான் இருக்க போகிறோம். மார்னிங் நம்ம கர்ணப்பிரயா நேற்று நைட் நான் ஆக்சுவலி ஹாஃப் வேலே தங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆனதுனால இங்கே இப்போவே பார்த்தீங்கன்னா பேசேஜ்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நான் கர்ணப்பிரயாக்லேயே தங்கிட்டு இன்றைக்கி மார்னிங் 6 o'clockலாம் அங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம வர்றதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours கிட்ட ஆகிடுச்சு. 11 o'clock தான் வந்தோம். ஸோ எஸ்,
இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். போய் பாபாஜி கேவில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வரப்போகிறேன். நிச்சயம் போகிற வழி உங்களுக்கும் நான் காட்டுவேன். என் கூட நீங்களும் இதை பயணத்தில் இணைஞ்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சேம் தான். சாரி, எக்ஸைட்மெண்ட்டில் வாய் கொள்ளுறது. யா Open என்னவா என்ன போச்சு மாறே. ஸோ எஸ், நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வழி போட்டிருக்கு பாபாஜி கேவ் தான். இதில் போயிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ரெக் இருக்குது. இதில் நடந்து போனோன்னா கேவ் வந்துடும். செம்ம கூல் கிளைமேட்டு, குளிருது ஆக்சுவலி. பட் இங்கே இருக்கிற அந்த காற்றை வந்து லைக் ஐ வாண்ட் அப்சர்வ். அதனால் இந்த தொப்பி க்ளவுஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டேன். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வாக்குக்கு அப்புறம் பனிமலை மௌனத்தில் உங்கள் அருளொளி காண்கிறேன் பாபாஜி. காலம் கடந்த ஞானம் என் அகமெங்கும் உங்கள் நாமம். எக்ஸாக்ட் அங்கே தாங்க இருக்குது கேவ். மைண்டு உண்மையாக சொல்கிறேன், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். இட்ஸ் லைக் ரொம்ப நாள் நம்ம ஆசை நிறைவேறும் பொழுது ஒரு திருப்தி கிடைக்கும்ல. அஃப்கோர்ஸ் இது நான் ஒத்துக்கிறேன். பர்சன் டு பர்சன் ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் மாறும். நான் இல்லைன்னு நான் சொல்ல. என்னுடைய பெர்செப்ஷன் ஆஃப் லைஃப்பில் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. என்னுடைய லைஃப்பில் நான் எப்பப்பெல்லாம் நான் விழுந்தேனோ அப்பப்போல்லாம் என்னை தூக்கி விட்டது என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். பிகாஸ் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்துச்சு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு ஒரு நல்ல கையளவு இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துச்சு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளவும் கொடுத்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நான் கொடுக்கக்கூடியது என்னுடைய நேர்மையான அர்ப்பணிப்பு மட்டும்தான். பாபாஜி, உண்மையாக சொல்கிற பாபாஜியை பற்றி எனக்கு இது வந்து இப்பயும் நான் ஒரு ஆக்டருக்காக அப்படி நான் பேசலை. எனக்கு பர்சனலாக அந்த ஹியூமன் பீயிங் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை நான் காமிக்கிறேன். அந்த தலைவர் மூலியமாக தான் எனக்கு பாபாஜியை பற்றி ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சு. ஆனால் அவரை பற்றி தெரிய வந்து பாபாஜியோடைய கருணை என்ன, அவருடைய பவர் என்னன்றதை ரியலைஸ் பண்ண ஐ ஃபெல்ட் வாட் இஸ் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சொல்லுவாங்க இல்லையா, there is a difference between being religious and being spiritual. So I am not a religious person, I am a spiritual person. I value all God. அது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி,
கடவுள் ஒருத்தர். அது எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளை நான் மதிப்பேன். அந்த கடவுளை நேர்மையாக வணங்குறவங்களையும் நான் மதிப்பேன். ஸோ எஸ், ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பெல்லாம் கிடையாது, நடக்க போகலாம். இந்த வியூ பாருங்கள், சிட்டியோட வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான். எனக்கு திரும்பி எனக்கு இந்த இடத்துல இருக்க எனக்கு அந்த ஒரு டயலாக் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. பாபாஜி இருக்கிற இடம் எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருக்குது தெரியுமாமா? அது 100% உண்மைங்க. இதை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உணர முடியும் உங்களுக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இந்த இடத்தோடைய அந்த ஒரு வைப்ரேஷன், இந்த இடத்தோடைய அந்த ஒரு அமைதி, இந்த இடம் நமக்கு கொடுக்கக்கூடிய மன நிம்மதி, எந்த வார்த்தைகளாலையும் நம்ம அதை ஈடுகட்டவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாபாஜிக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். எனக்கு இப்போ இந்த பர்மிஷனை கொடுத்ததுக்கு, அவருடைய இடத்துக்கு என்னை வரவழைச்சதுக்கு, அவரை என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு குருவாக இருந்து உதவிய பரமஹம்ச யோகானந்தர், யோகதா சத் சங்கா சொசைட்டியோடைய புக்ஸ்லாம் நிறைய நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் பரமஹம்ச யோகானந்தருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை சொல்கிறேன். இப்படிப்பட்ட மகான்களை எனக்கு இருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தின தலைவர். என்ன மாதிரி எத்தனையோ பேர்களுக்கு பிடிச்ச மனிதர் ரஜினிகாந்த் சாருக்கு தலைவா ரொம்ப 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 நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த க்ஷாமும் நான் சொல்கிறேன், our God is as powerful as our faith in him. ஜெய் பாபாஜி. குருவே பனிமலை சாரலில் உங்கள் நாதம் என் ஆத்மநாதமாகுதே. மௌனத்தில் விழிக்கும் ஞானமே பாபாஜி, பரம்பொருள் நீயே. இங்கே யார் வந்தாலுமே நமக்கு ஒரு பைரவர் வழிகாட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை எனக்கு ப்ரூவ் பண்ணுறாரு. ஹலோ, என்னுடைய குழந்தை நார்த்தங்கான்னு ஒருத்தி இருக்கா வீட்டில். எனக்கு இவளை பார்த்தோன்னே அவன் ஞாபகம் தான் வருது. சேம் இதே மாதிரி கலர் தான், இதே மாதிரி கலர், இப்படியே தான் இருப்பா அவளும். ரொம்ப ஸ்வீட்டான கேர்ள். ஸோ இவங்க தான் இப்போது எங்களை வழி நடத்த போகிறாங்க மேலே பாபாஜி கிட்டக்க. ஜெய் கால் பைரவ். Sata. அவர் தான் எங்களை துணையாக வந்துட்டுருக்கார் இப்போ பாபாஜியோடைய பிளெஸ்ஸிங்கா. இதுதான் கேவுட் டைமிங்ஸ். ஜெய் பாபாஜி. Yes.
நம்ம அந்த கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப், இந்த குகை என்ன, எதுக்காக இது இவ்வளோ ஸ்பெஷலாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குகைன்னு ஏன் சொல்கிறாங்க. பாபாஜியோடைய நிறைய டிவோட்டிஸில், நிறையா சிஷ்யர்களில் ஃபஸ்ட்டு சொல்கிறது லாஹிரி மகாசாயர். லாஹிரி மகாசாயர்ன்றவர் ஆக்சுவலி அவர் ஒரு ஃபேமிலி மேன். ஸோ லாஹிரி மகாசாயர், இது பெரிய ஹிஸ்ட்ரி, இது நான் ஜஸ்ட் ப்ரீஃப் மட்டும் சொல்கிறேன். பாபாஜி கிரியா யோகா அப்படிங்கிற யோக முறையை எளிய குடும்பஸ்தர்களுக்கும் போய் சேரணும். மூச்சு அடைக்கிறதுல ஒரு 2 நிமிஷம் நின்று பேசிட்டு நான் போகிறேன். ஸோ எளிய குடும்பஸ்தர்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு லாஹிரி மகாசாயருக்கு இந்த குகையில் தான் கிரியா யோகா தீட்சை கொடுக்குறாரு. ஸோ இப்போது நம்ம இங்கே போய் நம்ம கிரியா யோகா மெடிடேஷன் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணும் பொழுது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறவங்களுக்கு கிடைக்கும். நம்பாதவங்க அதை பற்றி ஏன் இங்கே வரணும். ஸோ எஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறாரு பாருங்கள் அவரை. யா, ஸோ அந்த குகை தான் இது. ஆக லாஹிரி மகாசாயர் தீட்சை பெற்ற குகை இந்த குகை. பாபாஜி அவருக்கு எப்படி சொல்கிறது, 2000 வருஷம் 3000 வருஷம் அப்படின்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கணக்குங்கிறதே கிடையாது. ஹீ இஸ் எட்டர்னல் இன் த சென்ஸ் அவர் ஒரு நித்திய சிரஞ்சீவி அவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு லைஃப்பில் அறிமுகமாகிறாரு. அவர் நமக்கு கருணையோட பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னாலே அது ஒரு பெரிய பாக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த இடத்துல ஆக்சுவலி நான் ஒருத்தங்களுக்கு தேங்க் பண்ணணும். யார்? என் ஒய்ஃப். ஏன்? பிகாஸ் நான் பாபாஜி கேவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது பாபா படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே. அப்போ வயசு சின்னது, பெரிய அளவுக்கு எக்ஸ்பர்டைஸோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரைம் ஏஜுக்கு வரும்பொழுது ஆசைகள் இருந்தாலும் அகெயின் குருவுடைய பர்மிஷன் கிடைக்கல. ஸோ ஆக நான் பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது எனக்கு அவர் பர்மிஷன் கொடுக்கல. நான் சம்சாரி ஆனதுக்கப்புறம் தான் நீ வா அப்படின்னு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இது கிரெடிட் என்னுடைய மனைவியை போய் சேரும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த லக்கு தான் இன்னைக்கு என்னுடைய குரு கிட்ட கூட்டிகிட்டு போகுது. ஸோ இந்த செகண்டில் நான் என்னுடைய ஒய்ஃப்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை என் குரு முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். ஓகே, தமிழ் எவ்வளோ அழகில்ல? சே, யோசிச்சு பாருங்க. தமிழை நம்ம அப்படியே ஆன்மீகம் மாதிரி அனுபவித்து பேச பேச அவ்வளோ ஒரு அழகு தமிழ். சும்மாவா சொன்னார் பாரதி, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம். சொல்லும்போது வெறியேறுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்படி போய் அங்கே இருக்கு. நான் ரொம்ப மூச்சு வாங்குது இல்லையா, வயசாகிடுச்சாடா குமார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கேவ் கிட்ட போகும்போது திரும்பி உங்களோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஜெய் பாபாஜி. அது போறாவா? அங்கேருந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். இப்போ அங்கேருந்து இவ்வளோ ஹைட் இன்னும் இப்படி போகுது மேலே.
யா ஸோ இதுதான் வந்து யோகதா சத்சங்காவுடைய இங்கே இருக்கிற ஸ்மிருதி பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஆஷ்ரம் மாதிரி. இங்கேருந்து கிட்ட வந்தாச்சு நம்ம பாபாஜி கேவுக்கு. ஸோ பரமானந்தம் கைஸ். இப்போ நம்ம ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்துட்டோம். அந்த ஒரு பெண்டுக்கு மேலே போயிட்டோன்னா இப்போ இருக்கிற கேவோடைய என்ட்ரன்ஸ் வந்துடும். இங்கே தெரியுது இல்லையா, இது ஆக்சுவலி குகையோடைய இன்னொரு ஒரு என்ட்ரன்ஸ். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, இருங்க கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன். இந்த பாயிண்ட் இதான் என்ட்ரன்ஸ். இது இப்போ வந்து பப்ளிக் யூசேஜ் கிடையாது, ரொம்ப குறுகலாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ இப்போ எல்லாரும் அலௌடான அந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம போகிறோம். யா வாங்கப்பா. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது தான் கேவோட என்ட்ரன்ஸ். ஃபைனலி ரீச் ஆயாச்சு. செம்ம திருப்தியாக இருக்குது மைண்டு. மூச்சு வாங்குது ஓகே, பட் ஸ்டில் இன்னும் அச்சீவ் பண்ணியாச்சு எப்படியோ. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நான் ஆனந்தமாக தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம். யா ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்களா அது. ஸோ உள்ளே போயிட்டு நான் கேவை காமிச்சிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் நான் மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஜெய் பாபாஜி. பனிமூடிய மௌனமே என் குருவே பாபாஜி. பவக்கடல் நீந்தினேன், கரை சேர வழியறியேன். இந்த பிறவியே போதும், இனி வேண்டாம் பிறப்பு. முக்தியின் கரம் நீட்டி என்னை விடுவிப்பாயோ. கைஸ், நான் இவ்வளோ நேரம் உட்காந்து தெரில, கிட்டத்தட்ட வெளில வந்து பார்க்கலாம், பார்த்தா அதுக்குள்ளே 45 மினிட்ஸ் ஆகுது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஃபீலிங், சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ். ப்ளீஸ் இதை எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நிச்சயம் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது.
ஸோ நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இங்கே எல்லாரும் நல்லா இங்கேயே நான் இருங்க, கேவுக்கிட்டேயே போயிட்டு நான் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி தவறு இருக்கிற இடம். இங்கேயே என்னோடய மனமார்ந்த ப்ரேயர்ஸ் பார்க்குற எல்லாரும் மன அமைதியோட, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக அவங்களுடைய திருப்திக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையை பாபாஜி ப்ளஸ் பண்ணணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஜெய் பாபாஜி. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இங்கே இந்த கேவில் தான் வந்துட்டு பாபாஜி வந்து லாஹிரி மகாஷாயருக்கு கிரியா யோகாவுடைய தீட்சை கொடுத்தாருன்ட்டு. அதே தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு பிளஸ்டு இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஆக்சுவலி கேவோட என்ட்ரன்ஸு இங்கே போகுது இல்லையா, இங்கேருந்து நம்ம இப்படி போனோம்னா இது வழி இப்படி போகுது. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டவ் கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஆக்சுவலி நாளைக்கு நான் அதை போகிறேன். ஆனால் இப்போ இங்கேருந்து போகணும்னா 2 கிலோமீட்டர்ஸாக, பட் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குமா. அந்த இடத்துக்கு இது அப்படியே ஜாயின் ஆகும். ஸோ ஓகே, ஒரு வழியாக அவருடைய கருணையில் 10 வருஷம் என்னுடைய ப்ரேயர்ஸ் இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. மனசு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப 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 ஒரு எக்ஸ்டசி, அதை விட பெரிய வார்த்தை என்ன இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு மனசு இப்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் சொன்னபடி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக என்னை மாற்றின, எனக்கு அதை புரிய வச்ச என் கடவுளுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நன்றி. வணக்கம் விட என்னோட முதல் நன்றி. அதுக்கப்புறம் தலைவர், அவரால் தான் எனக்கு பாபாஜி, யோகதா சத்சங்கா இதெல்லாம் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ தலைவா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது என்னுடைய மகாகுருகள் பரமஹம்ச யோகானந்தர், லாஹிரி மகாஷயர், யுக்தேஸ்வர் கிரி அண்ட் எல்லாருக்கும் குருக்கெலாம் குரு நம்மளுடைய மகா அவதார் பாபாஜிக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. எனக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்து என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இதை சாத்தியமாக்கின என் மனைவிக்கும் நன்றி. ஓகே, சந்தோஷத்தோடு இப்போ நான் கிளம்புறேன். இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரலைங்க சத்தியமாக. ஆக்சுவலி இது இந்த பெரிய தொகை சொன்னேன் இல்லையா, இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மேலேருந்து லேண்ட்ஸ்லைட் ஆன மாதிரி அந்த பாறைகள்லாம் உள்ளே அப்படியே இறங்கி அந்த வழியை மூடிடுச்சான். ஸோ அதனால தான் இப்போ யாரும் அது உள்ளே போக முடியல. ஆக்சுவலி இதுக்கு என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குமா, உள்ளே போன உடனே நல்ல பெருசாக அப்படியே குகை உங்களுக்கு இருக்குமா. ஸோ அதை லைக் ஒரு 5 years பேக்லாம் ஆக்சசபிளாக தான் இருந்துச்சு போல இருக்கு. இப்போ இங்கே ஒருத்தர் வந்தார், ஒரு பெரியவர். அவர் சொன்னார் சம் ஃபீல். நான் சொன்னேனே 10 வருஷம் இந்த நாளுக்காக நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஸோ இதை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்பி சீக்கிரம் வருவேன். அவர் மனசு வச்சார். பியூட்டிஃபுல்ங்க. தயவு செய்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஓகேவா, பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவாவது இந்த இடத்துக்கு வாங்க. இது வந்து ரிலீஜன்ட்லாம் அப்பால் பட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம். திரும்பியும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த ஆம்பியன்ஸ், இந்த இடம் அது வேறு லெவல் வைப்புங்க. அது நான் உள்ளே போயிட்டு அதை வேறு நான் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். உள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்கே தான் தலைவர் வந்துட்டு, நான் நிறைய வீடியோஸில் தலைவர் அங்கே தான் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதை பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரு ஆசை, பாபாஜிக்கிட்டேயும் அதை நான் கேட்டேன், ப்ளீஸ் அந்த இடத்துல நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே அதான். இது கோஇன்சிடென்ஸ்னு எடுத்தால் கோஇன்சிடென்ஸ், பிளெஸ்ஸிங்னு எடுத்தால் பிளெஸ்ஸிங். நான் கரெக்டாக நான் போகும்பொழுது என்ட்ரன்ஸ் வாசலில் நிற்கிறேன், மழை தூருது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதாவது எப்போவுமே ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன், மழை அந்த நேரத்தில் தூருது அப்படின்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் பிளெஸ்ஸிங்.
அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைக் எ செட் கோயின்சிடென்ஸோ இல்லை நான் நம்புகிறபடி பாபாஜியோடைய ஆசீர்வாதமோ, நான் கரெக்டாக அந்த கேவ் வாசலில் நிற்கும் பொழுது என்ட்ராக போகிறேன், ஷூஸ் எல்லாம் கட்டிட்டு உள்ளே என்ட்ராக போகிறேன், மழை தூருது. அதுவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. உள்ளே போகும்பொழுது ஒரு 3 பேர் இருந்தாங்க. பட் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இந்த கேவுக்குள்ளேயே இருந்தேன். என் ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களும் வெளியில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க நான் 1 hour உள்ளே இருந்தேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியவே இல்லைங்க. காட் ப்ராமிஸ் ஒரு 5-10 நிமிஷம்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இருக்குது. எனக்கு அது தெரியவே இல்லை. அங்கே இருந்த பொழுது, உள்ளே இருந்த பொழுது அந்த வைப்பு சொல்கிறேனே அதுதான். அப்படியே நீங்கள் டோட்டலாக உங்களை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குது உங்களுக்கு அது மைண்ட்லேயே தோணாது. அவ்வளோ பாசிட்டிவ் வைப்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப். ஸோ நீங்கள் கடவுளை நம்பினவங்களாகவும் இருந்தாலும் சரி, நம்பாதவங்களாக இருந்தாலும் சரி, இயற்கை ஆனால் கடவுளை நம்பாமல் இயற்கையை நான் நம்புவேன்ற கேட்டகரியாக இருந்தால் வீம்புக்கு வேண்டாம். அது ஓகே, அவங்களுக்கு எங்கேயுமே இந்த மாதிரியான இடங்களில் வேலை கிடையாது. ஸோ அதை விட்டுடலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸை நம்புகிறவங்களாக இருந்தால் இது நீங்கள் கட்டாயம் வர வேண்டிய இடம். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது பொய் இல்லைன்னு நீங்களே ஒத்துப்பீங்க. ஸோ சூப்பர். என்னுடைய ஒரு வாழ்க்கையில் நான் கனவாக வச்சுருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. இதை எவ்வளவு நான் பேசினாலும் அது பத்தலை. எனக்கு அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு பாபாஜி. குளிர் தாங்கலை. குளிர் தாங்காததுனால அப்படியே நடந்துட்டுருக்கேன். நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் அங்கே இருக்குது. இந்த டீ கடை ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல, ஒரு ஃபேமஸ் டீ கடை. இங்கே வரும்போதெல்லாம் எல்லோரும் விலாகில் காமிச்சிருப்பாங்க அந்த டீ கடை. இப்படி போய் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்குது. 1/4 கிலோமீட்டர் to 1/2 கிலோமீட்டர். ஆனால் வளைஞ்சி போகுது. போக மனசே இல்லைங்க. இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதான் அகெயின் அப்போ சொன்னால் அதே தான் தலைவர் டைலாக் தான். பாபாஜி இருக்கிற இடம் எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருக்குது தெரியுமாமா. அங்கேயே இருக்கணும் போல இருக்குனாரு. 100% உண்மை தலைவா. அதை உணர்ந்தவங்களால் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக போகிறதுக்கு மனசு வராது. மக்களே, நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஜஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு சடனாக. நான் மேலே வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ வந்துட்டு உள்ளெல்லாமே நான் எடுத்து காமிச்சிருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபார்ச்சுனேட்லி நான் போன பொழுது உள்ளே யாருமே கிடையாது. ஆக்சுவலி நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு 1 hour 1.5 hours யாருமே இல்லை. ஸோ நானும் மெடிடேஷன் பண்ணி முடித்ததுனால உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதெல்லாம் எடுத்தேன். ஓகே. பட் வேறு யாராவது நீங்கள் எப்பயாவது வரும்பொழுது உள்ளே யாராவது மெடிடேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னால் தயவு செய்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம தான் அதை பார்த்துக்கணும். ஸோ என்னடா நீ மட்டும் எடுத்தேன்னு கேட்காதீங்க. நான் சொன்னேன், நான் யாருமே அங்கே இல்லை. ஸோ யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். நீங்கள் வரும்பொழுது யாரும் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. என்ன வேணால் இந்த சென்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க என்னவோ. பட் அந்த இடத்துக்கான மரியாதையை நம்ம கொடுத்தாதான் அந்த இடம் நிரந்தரமாக இதே பவித்திரத்தோடு இருக்கும், மீனிங் பியூரிட்டியோடு இருக்கும். ஸோ தயவு செய்து நம்மளுடைய சந்தோஷம் இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவாக அமைஞ்சிடக்கூடாது. கீழே ரீச் ஆகிட்டோம் மக்களை, பேஸ்க்கு. அதோ இருக்குது கேவ். நம்ம இப்போது அங்கே இருந்து அப்படி சுற்றி இப்படி வந்தாச்சு.
இதோ ரோடு வந்துடுச்சு, நம்ம காரங்க இருக்குது. நான் சொன்னபடி பிரியா விடை தான் இது. அதை திரும்பி திரும்பி சொல்கிறே நினைக்காதீங்க. எஸ், எனக்கு அது அப்படி தான் இருக்குது. போக மனசே இல்லை, பட் இருந்தாலும் போய் தான் ஆகணும். கண்டிப்பாக பாபாஜியோடைய கருணையில் திரும்பி இங்கே என்ன அவர் கூப்பிடுவார நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிச்சயமாக இதே மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓம் மகா அவதாராய வித்மஹே சத்குரு தேவாய தீமஹி தன்னோ கிரியா பாபாஜி பிரச்சோதயாத். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு நாள் yet another ஒரு பிளிஸ்ஃபுல்லான நாளாக முடிஞ்சது நமக்கு. பாபாஜி கேவ் ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேன். சாரி, அவர் வர வச்சிட்டாரு. அகெயின் நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லேருந்து இந்த ரூம் எனக்கு வேணும்னு நான் கேட்டதுக்கு காரணமே ரூம் நம்பர், இந்த ரூம் கரெக்டாக ரூமில் இருந்து இருங்க, மெயின் டோர்லேருந்து காட்டுறேன். எக்ஸாக்டாக கேமில் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாது, ஆப்வியஸ்லி என் கை காட்டுற இடம் தான். இந்த இடத்துல தான் பாபாஜி கேவ் இருக்குது. ஸோ டோரை திறந்தாலே கேவ் கரெக்டாக தெரியுன்றதுக்காக தான் இந்த ரூம் வேணும்னு கேட்டேன். நம்ம ஜோஷி சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், அவரும் கொடுத்துட்டாரு. ஸோ இன்றைக்கி நைட் ஜோஷி கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு நாளைக்கு எங்கே போகிறோம், என்ன அடுத்த பிளான் என்னன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, ஸோ குறைகள் ஏதாவது இருந்தால் அது திருத்தறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஒரு யூடியூபர்ஸோடைய தாரக மந்திரம் நானும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஆல்வேஸ் தலைவர் கோட்டோட ஆண்டவன் இருக்கா. Your God is as powerful as your faith in him. Believe in that. இந்த பிறவிகள் அலைந்தது போதும் குருவே, மெய்ஞானம் தந்து என் சுமையை குறைப்பாயோ. இதுவே என் இறுதி பயணம், இந்த பிறவி போதும். முக்தி எனும் பேரொளியில் என்னை கரைப்பாயோ. இனி பிறவா வரம் உன் கரத்தில் தேடுகிறேன்.